ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆர்டிபிஎம்எஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் எல்லாருக்கும் ரைஸ் ஆகிற காமன் டவுட் ஆர் கொஷின் தான். இந்த 4 டெலிஷன் கமெண்ட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம், எந்த இடத்துல எதை எப்போ அப்ளை பண்ணணும்னு அந்த டவுட்ஸ்க்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட் ஆல்டர் ட்ராப், டெலிட், ட்ரங்கேட், ட்ராப் இதுதான் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற 4 டெலிஷன் கமெண்ட்ஸ். இதை சிம்பிள் வேர்டில் சொல்லணுன்னா ஆல்டர் ட்ராப் அந்த கமாண்ட் வந்து ஆட்ரிபியூட் ஆர் காலம் வைஸ் டெலிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஒன் டெலீட் அந்த கமாண்ட் டப்பிள் ஆர் ரோ வைஸ் டெலிஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ட்ரங்கேட் இந்த கமாண்ட் வந்து ஒரு டேபிளில் இருக்க வேல்யூஸ் மட்டும் டெலீட் பண்ணணும் ஆர் அந்த டேபிளை எம்டி பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஃபோர்த் கமாண்ட் ட்ராப்னா த ஹோல் டேபிள் அலாங் வித் இட்ஸ் நேம் கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிடும், அதுதான் ட்ராப் கமாண்ட். இந்த 4 கமாண்டுக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் டேபிள் போட்டு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் இந்த வீடியோவில். இப்போ ஸ்டூடெண்ட்னு ஒரு எக்ஸாம்பிள் டேபிள் எடுத்திருக்கேன். அதில் ரோல் நம்பர்னு ஒரு ஆட்ரிபியூட், நேம் அது ஒரு ஆட்ரிபியூட், டிபார்ட்மெண்ட் ஒரு ஆட்ரிபியூட், சேலரி ஒரு ஆட்ரிபியூட், 4 ஆட்ரிபியூட் வச்சுருக்கேன். அதாவது காலம் வைஸ் இருக்கு இல்லையா, ரோல் நம்பர் அது தொடர்ந்து வர அந்த காலமை ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். நேமுங்கிற ஒரு காலம், டிபார்ட்மெண்ட்னு ஒரு காலம், சேலரின்னு ஒரு காலம். இப்போது இதில் டப்பிள் அப்படின்னு நான் முன்னே மென்ஷன் பண்ணியிருந்தால அந்த டப்பிள் என்னென்னா ரோ வைஸ் நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூவை ரோ வைஸாக சொன்னோம்னா அதை டப்பிள்னு சொல்வோம். அதாவது 01 அப்படிங்கிற ரோல் நம்பரோட நேம் எக்ஸ், அதோட டிபார்ட்மெண்ட் சிஎஸ், சேலரி 10,000. இது ஒரு சிங்கிள் டப்பிள். அந்த மாதிரி இங்கே 3 டப்பிள் இருக்குது. இதுதான் ரோ வைஸ். அண்ட் ஆட்ரிபியூட்னா காலம் வைஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டப்பிள்னா ரோ வைஸ், ஆட்ரிபியூட்னா காலம் வைஸ். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் சேலரிங்கிற காலம் ஒரு தப்பான காலம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்வியஸாக சேலரி இருக்க போகிறதில்ல. ஸோ இது வந்து தப்பாக ஆட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த சேலரிங்கிற ஆட்ரிபியூட், அதாவது சேலரிங்கிற அந்த ஓவரால் காலமையே இப்போ டெலீட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம என்ன query யூஸ் பண்ணுவோன்னா ஆல்டர் ட்ராப். இங்கே நான் அதுக்கு ஒரு queryயும் அண்ட் எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன். ஆல்டர் ட்ராப்போட query வந்து ஆல்டர் டேபிள் நேம் ட்ராப் ஆட்ரிபியூட். இப்போ இந்த ஆல்டர் ட்ராப் இந்த queryயில் வந்து ஆல்டர் டேபிள் அண்ட் ட்ராப் இது 3மே கீவேர்ட்ஸ். இது வந்து அப்படியே தான் வரும். இது ஏன் ஆங்குலர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன் டேபிள் நேம் அண்ட் ஆட்ரிபியூட்னா, இதுக்கு வந்து நம்ம என்ன டேபிள் நேம் வச்சுருக்கோமோ அந்த டேபிள் நேம் அங்கே ரீப்ளேஸ் பண்ணோம். நம்ம எந்த ஆட்ரிபியூட்டை டெலீட் பண்ண போகிறோமோ அதோட நேமை இங்கே ரீப்ளேஸ் பண்ணோம். அதுக்காக தான் அது ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக ஆங்குலர் ப்ராக்கெட்டில் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் query எழுதியிருக்கேன். ஆல்டர் டேபிள் நேம், இந்த இடத்துல நம்ம என்ன நேம் வச்சுருக்கோம் ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட் அதை இங்கே போட்டிருக்கோம். ட்ராப் அப்படியே வரும். ஆட்ரிபியூட், இப்போ எந்த ஆட்ரிபியூட் நம்ம டெலீட் பண்ண போகிறோம் சேலரி, பிகாஸ் ஸ்டூடெண்ட் டேபிளுக்கு சேலரிங்கிற ஒன்று தப்பான காலம், அதாவது ஆட்ரிபியூட். ஸோ இந்த ஆட்ரிபியூட்டை டெலீட் பண்ண போகிறதுனால சேலரி போட்டிருக்கோம். செமிகோலன் வச்சுட்டு இந்த queryயை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அவுட்புட் இப்படி தான் இருக்கும். டேபிள் நேம் வந்துடும், ரோல் நம்பர் வந்துடும், நேம் வந்துடும், டிபார்ட்மெண்ட் இந்த 3 ஆட்ரிபியூட்டும் வந்துடும். நம்ம டெலீட் பண்ண சொன்ன இந்த சேலரி ஆட்ரிபியூட் கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிடும். இப்போது நமக்கு அவுட்புட் வந்து இப்படி வந்திருக்கும். இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 1 அதோடைய ரோ, அதாவது டப்பிள், இந்த ரோ கரெக்டாக இருக்குது, சிஎஸ் டிபார்ட்மெண்ட். நம்பர் 2 நேம் ஒய், சிஎஸ் டிபார்ட்மெண்ட். பட் இந்த தேர்ட் டப்பிள் பார்த்தீங்கன்னா சிஏ டிபார்ட்மெண்ட்னு வந்திருக்கு. அப்போது இது ஒரு தப்பான ரோ. இப்போ நம்மளுக்கு இந்த ரோவை மட்டும் டெலீட் பண்ணணும். காலம் எல்லாம் கரெக்ட் தான். இந்த 3 rows ஆஃப் வேல்யூஸில் வந்து தேர்டு டப்பிள், இதை இப்போ நம்ம டெலீட் பண்ணணும்னா இதுக்கான கமாண்ட் தான் வந்து டெலீட். அதுக்கு தான் வந்து டெலீட் கமாண்ட். இந்த டெலீட் கமாண்டோட query பார்க்கலாம். டெலீட் ஃப்ரம், எங்கேருந்து டெலீட் பண்ண போகிறோம், ஒரு டேபிள் நேம், ஏதோ ஒரு டேபிள் இருக்கும் அதை இங்கே கொடுக்க போகிறோம். அந்த டேபிளில் எங்கே டெலீட் பண்ண போகிறோன்னா வேர். அந்த வேரில் கண்டிஷன்னு நம்ம கொடுத்துருக்கோம் ஆங்குலர் ப்ராக்கெட்டில். இந்த கண்டிஷன் என்னென்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் அந்த டேபிளில் இருந்துச்சுன்னா அதோட ரோவை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணுன்னு சொல்ல போகிறோம். இதுக்கான எக்ஸாம்பிள் query பார்த்தா உங்களுக்கு புரியும். டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து டெலீட் பண்ண போகிறோம். வேர் எங்கே டெலீட் பண்ண போகிறோன்னா ஆர் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 3.
ஆர் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 3. எங்கே ரோல் நம்பர் 3ன்னு இருக்கோ அந்த ரோவை போய் டெலீட் பண்ணு. அதுதான் இந்த கமாண்டோட மீனிங். delete from student table where r number is equal to 3. இப்போ நான் ஏன் இங்கே ரோல் நம்பர் இந்த ஆட்ரிபியூட் கொடுத்து அதோட வேல்யூவை கொடுத்து இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னா, நம்ம நேம் இஸ் ஈக்குவல் டு இசட்னு கொடுக்கலாம், டிபார்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு சிஏன்னு கூட கொடுத்துருக்கலாம். பட் ஒய் ஐ சோஸ்ட் ஆர் நம்பர் 1 ஆர் நம்பர் 3 அப்படின்னா, இது ஒரு ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின். நேம் எல்லாருக்கும் ஒரே நேம் கூட வரலாம், 2 பேர் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் கூட இருக்கலாம். பட் ரோல் நம்பருங்கிறது ஒரு ஆளுக்கு 1 தான் இருக்கும். ஸோ அதை கொடுத்தா தான் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் அந்த ரோவுக்கு டவுட்டே இல்லாமல் கரெக்டாக அந்த ரோவை ஃபெச் பண்ணி டெலீட் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் நான் ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயினை அந்த ஆட்ரிபியூட்டை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆர் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நாட் 3 எங்கே இருக்கோ அந்த ரோவை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணு. அதான் இந்த queryயோட மீனிங். இதை எக்ஸிக்யூட் பண்ணோன்னா அவுட்புட் டேபிள் நேம் வரும், ரோல் நம்பர் 1 2 நேம் XY டிபார்ட்மெண்ட் CS இது அப்படியே வரும். இதில் நம்ம பார்த்த தேர்ட் முன்னாடி பார்த்தது ஒரு காலம் வைஸ் டெலிஷன், இப்போது பார்க்குறது ஒரு ரோ வைஸ் டெலிஷன். ஆல்டர் ட்ராப்னா காலம் வைஸ், டெலீட்னா ரோ வைஸ். இப்போ நம்ம டேபிள் இப்படி தான் இருக்கும். ஆஃப்டர் ஆல்டர் ட்ராப் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண அப்புறம் டெலீட் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட அவுட்புட் ஃபைனல் டேபிள் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, சிஎஸ் பசங்களோட எந்த வேல்யூஸும் வேணாம், எந்த இன்ஃபோவும் வேணாம், அதுக்கு பதில் நம்ம இப்போ ஒரு பிசிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் அதில் ஆட் பண்ண போகிறோன்னா, அதுக்கு இப்போ இந்த வேல்யூவை நம்ம எம்டி ஆக்கணும். பட் இந்த டேபிள் இருக்கணும், அதுக்குள்ளே இருக்க ஆட்ரிபியூட்ஸ் இருக்கணும். நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணிக்க வேணாம், வேல்யூஸை மட்டும் மாற்றிக்கலாம். அதுக்கு இந்த வேல்யூஸை மட்டும் டெலீட் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, அதுதான் ட்ரங்கேட். அதுதான் இந்த ட்ரங்கேட் கமாண்ட். இந்த ட்ரங்கேட் கமாண்டோட query ட்ரங்கேட் டேபிள் நேம். இந்த ஆங்குலர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது நம்ம என்ன டேபிள் நேம் வச்சுருக்கோமோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நான் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். டேபிள் நேம் நம்ம ஸ்டூடெண்ட்னு வச்சுருக்கோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் query இப்போ நான் எழுதுகிறேன். ட்ரங்கேட் டேபிள் நேம் என்ன கொடுத்தோம், ஸ்டூடெண்ட். ஸோ ட்ரங்கேட் இங்கே எந்த டேபிளில், ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்க வேல்யூஸை மட்டும் ட்ரங்கேட் பண்ணு அப்படின்னு கொடுத்து எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் அவுட்புட் இப்படி தான் வரும். டேபிள் நேம் இருக்கும், டேபிளுக்குள்ளே கொடுத்த நம்ம ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், பட் வேல்யூஸ் மட்டும் டெலீட் ஆகிருக்கும். இந்த வேல்யூஸை மட்டும் டெலீட் பண்ணுறது ஆர் இந்த டேபிளை எம்டி பண்ணி கொடுக்கறது. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த டேபிளே எனக்கு வேணாம் கம்ப்ளீட்டாக, நம்ம புதுசாகவே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி ஒரு நேம் வச்சுக்கலாம், பிசிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இப்போ நம்ம ஒரு ஐடியா வந்துச்சுன்னா, இந்த நேமையும் டெலீட் பண்ணணும், இந்த ஆட்ரிபியூட்ஸ் எதுவுமே வேணாம், மொத்தமாக இந்த டேபிள் வேணாம், நான் புதுசாக ஒன்று க்ரியேட்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம மொத்தமாக வேனிஷ் பண்ணுறதுக்கான கமாண்ட் தான் ட்ராப். இந்த ட்ராப் கமாண்ட் டேபிள் நேம், டேபிளோட ஆட்ரிபியூட்ஸ், டேபிளோட வேல்யூஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி வேல்யூஸை எம்டி பண்ணிட்டோம், அப்படி எம்டியாக இல்லைனாலும் அது ஓவராலாக வேனிஷ் பண்ணிடும், எதுவுமே இருக்காது. வேல்யூஸ், டேபிள் நேம், ஆட்ரிபியூட் மூணுத்தையுமே கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணுறதுக்கான கமாண்ட் தான் ட்ராப். ட்ராப்போட query ட்ராப் டேபிள் நேம். இதை நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ட்ராப் டேபிள் நேம் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ இந்த பார்ட் புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டர்லேயே நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் காலம் வைஸ், அடுத்து ரோ வைஸ், அடுத்து வேல்யூஸ் மட்டும். ட்ராப்புங்கிறது கம்ப்ளீட்லி. ஆல்டர் ட்ராப்னா ஆட்ரிபியூட் ஆர் காலம், டெலீட்னா டபுள் ஆர் ரோ, ட்ரங்கேட்னா வேல்யூஸ் ஆர் எம்டி பண்ணுறது. ட்ராப்னா ஒரு டேபிளோட நேம், அதோட ஆட்ரிபியூட்ஸ், அதோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வேனிஷ் பண்ணுறது தான் ட்ராப். இந்த டெலிஷன் கமாண்ட்ஸ் பற்றி யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் டைமில் இந்த சிம்பிள் 4 கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் எப்போவும் மறக்க மாட்டீங்க. உங்கள் சிஎஸ் டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டாபிக் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.